கிளிநொச்சி பரந்தன் தொடரோந்த நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட விடயம் குறித்து பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதியில் தற்போது தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி நீதவான் முன்னிலையில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் ஆழ்கடலில் காற்றாலை அமைக்க திட்டம், மக்களே இல்லாமல் நடந்த கூட்டம். மன்னார் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகளுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் தற்போது ஆழ்கடலில் புதிய காற்றாலை மின் திட்டத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட நகர்வுகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. உலக வங்கியின் நிதியுதவியுடனும் பிரித்தானிய தூதரகத்தின் பங்களிப்புடனும் மன்னார் ஆழ்கடல் பகுதியில் இந்த காற்றாலை திட்டம் அமைய உள்ளது. இது தொடர்பான சாத்தியவள ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பிரித்தானிய வர்த்தக பிரதிநிதி தெரேசா ஓமஹோனி மற்றும் சர்வதேச பொறியியலாளர்கள் கலந்து கொண்டு திட்டத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து அரசு அதிகாரிகளுக்கு விளக்கம் அளித்தனர். ஏற்கனவே மன்னார் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட காற்றாலைகளால் சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் நீண்டகாலமாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இத்தகைய சூழலில் மக்களின் கடும் எதிர்ப்பை மீறி அரசாங்கம் மீண்டும் ஒரு காற்றாலை திட்டத்தை அதுவும் கடல் பகுதியில் அமைக்க முற்படுவது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் இன்றைய கலந்துரையாடலில் அரசு அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் உண்மையான குரலாக விளங்கும் சமூக பிரதிநிதிகளோ அல்லது போராட்ட குழுக்களோ பொது அமைப்புகளோ இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. இது திட்டமிட்டு மக்களை தவிர்த்துவிட்டு அதிகாரிகளை மட்டும் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பட்சமான முடிவாகவே பார்க்கப்பட வேண்டியதுடன் முன்னதாகவே இது தொடர்பில் கூட்டங்கள் மக்கள் அழைக்கப்படாது இடம்பெற்றுள்ளது. அதே நேரம் காற்றாலை திட்டங்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் உள்ள எதிர்ப்பு தொடர்பிலும் அரசு அதிகாரிகளால் உரிய தரப்பினருக்கு குறித்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் அதிகரிப்பு, டாலரில் குவியும் வருமானம். இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 1552 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டின் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.7% வளர்ச்சியாகும் என அதன் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஜனவரி மாதத்தில் 1552 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1165 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் கிடைத்துள்ளதுடன் இது கடந்த ஆண்டை விட 10.5% வளர்ச்சியாகும். சேவைத்துறையூடாக 367 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் கிடைத்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 24.5% பாரிய வளர்ச்சியை காட்டியுள்ளது. ஏற்றுமதி வருமான அதிகரிப்பில் தேயிலை, தேங்காய், ரப்பர், உணவு மற்றும் பானங்கள், மின்சாரம் மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள், மரக்கறிகள், பழங்கள் மற்றும் கடலுணவுகள் ஆகிய துறைகள் முக்கிய பங்காற்றியுள்ளன. தகவல் தொழில்நுட்பத்துறை, சேவைத்துறை ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. யாழில் வட்டிக்கு பணம் வாங்கி கத்திமுனையில் முச்சக்கர வண்டி பறிப்பு, அதிரடி நடவடிக்கையில் தமிழ் பொறுப்பதிகாரி. யாழ் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சினையால் முச்சக்கர வண்டியொன்று கத்திமுனையில் பறிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில், மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்றொருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாங்கிய பணத்திற்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியை கத்தியை வைத்து மிரட்டி பறித்து சென்றுள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட நபர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த நபரை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியையும் மீட்டுள்ளனர். இந்நிலையில் இவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளில் மீட்டர் வட்டி பிரச்சினை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் ஏற்கனவே தற்கொலைகள், அச்சுறுத்தல் சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் என்பன இடம்பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழ் பொறுப்பதிகாரி மீட்டர் வட்டி வன்முறை சம்பவம் குறித்து அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை மக்கள் பாராட்டி வருகின்றனர். உடன் வெளியேறவும் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்போருக்கு அவசர எச்சரிக்கை. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது.
அந்த வகையில் 12,301 வீடுகள் மண்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த வீடுகள் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்றது என்பதால் அங்குள்ள மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட தொடரூந்து பாதைகளை சீரமைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தொடரூந்து அதிபர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தொடரூந்து சேவையை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்கு உரிய திட்டங்கள் இல்லாமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பல தகவல்கள் வெளியாகும். சுரேஷ் சாலே கைது தொடர்பில் சற்று முன் போலீஸ் தரப்பில் இருந்து வெளியான தகவல். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் விசாரணைக்காக 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்றும் போலீசார் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்துடன் இது தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்தப்பட வேண்டியிருப்பதால் எதிர்காலத்தில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சில மணி நேரங்களுக்குள் காரணத்தை வெளிப்படுத்துவது கடினம் என்றும் போலீசார் தமது கடமையை முறையாக நிறைவேற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை முறையாக வெளியிடாமல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமையால் போலீசாருக்கு எதிராக பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், சுரேஷ் சாலே கைது செய்யப்படாவிட்டால் போலீசாருக்கு எதிராக பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சுரேஷ் சாலேவிடம் எதிர்காலத்தில் நடத்தப்படும் விசாரணைகளின் போது ஈஸ்டர் தாக்குதல்களில் மூளையாக செயல்பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகந்துரை மதுஸ் மரணத்தில் தொடரும் மர்மம். அரசியல்வாதிகள் பலருக்கு மீண்டும் பெரும் சிக்கல். திட்டமிட்ட குற்றக்குழு தலைவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான மாகந்துரை மதுஸ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் காவலில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தற்போது இந்த விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் 20 அதிகாலை மறைத்து வைக்கப்பட்டிருந்த 22 கிலோகிராம் ஹெரோயினை மீட்கச் சென்ற போது திட்டமிட்ட குற்றக்குழுக்களினால் மாளிகாவத்த வீட்டு தொகுதியில் வைத்து மதுஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். பலத்த பாதுகாப்பு மற்றும் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் மதுஸ் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது. இந்த கொலையை மாளிகாவத்த போலீஸ் விசாரித்து வரும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த சந்தேக நபரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கொலையைச் சுற்றி ஒரு மர்மம் இருப்பதாகவும் மாளிகாவத்தை போலீஸ் பிரிவின் கீழ் நடைபெறும் விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்குமாறும் மாகந்துரை மதுசின் குடும்ப உறுப்பினர்களும் சிவில் சமூக ஆர்வலர்களும் அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு அரசியலில் ஏற்பட்டுள்ள குழப்பம். அவசர சந்திப்பில் எதிர்க்கட்சி குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளன. கொழும்பு ஃபவுலர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் இச்சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது. எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கான ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இச்சந்திப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தரம் குறைந்த நிலக்கரி விவகாரம், பாதாள உலக கொலைகள் மற்றும் எரிவாயு பிரச்சினை தொடர்பிலும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் உதய கம்மன்பில, அனுர பிரியதர்சன யாப்பா, ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, சாகல ரத்நாயக, தலதா அத்துக்கோரள, பிரேம்நாத் சி, தொலவத்த, சுகீஸ்வர பண்டார உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை 4 மடங்காக உயரும் சாத்தியம். எகிரப்போகும் 1 கிராமின் பெறுமதி. தங்கத்தின் விலை நிலவரம் தொடர்பில் பிரபல இந்திய பொருளாதார நிபுணரான ஆனந்த் சீனிவாசன் கூறுகையில், தங்கம் $1000 இருந்து $5000 உயர சுமார் 6 முதல் 7 ஆண்டுகள் ஆனது. அதேபோல மீண்டும் 4 மடங்கு உயர்ந்தால் 2035ற்குள் 1 அவுன்ஸ் $25,000 ஆகலாம். அப்படியென்றால் 1 கிராம் சுமார் $800. மேலும் இந்திய ரூபாய் மதிப்பு சரிவையும் கணக்கிலெடுத்தால் அடுத்த 10 முதல் 12 ஆண்டுகளில் 1 கிராம் தங்கம் இந்திய ரூபாய் மதிப்பில் 1 லட்சத்தை அடைய வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.